கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை கண்டு பயந்து இனி நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ட்டு கலங்கி போயிருப்பதை கர்த்தர் இன்றைக்கு உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போய் இனி எனக்கு ஜெயம் இல்லை, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசையா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வேளையில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். மனுஷனிடத்தில் நீங்கள் போய் உங்களுடைய தோல்வியும் உங்களுடைய கஷ்டங்களையும் இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்ட்டு நீங்கள் போய் ஆலோசனை கேட்பீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை உங்கள் இருதயத்தை இன்னும் வேதனைப்படுத்தக்கூடியதாக, இன்னும் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாததான கஷ்டமான ஆலோசனைகளை அவர்கள் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய சோதனையானாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் எது முடியாமல் உன் வாழ்க்கையில் கலங்கி இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், அந்த வழியில் உன்னை நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆமேன் என்று சொல்லுங்கள். ஏன்னா வனாந்திரம் என்பது எப்படிப்பட்டது என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் நம்ம அனுபவித்திருப்போம். கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது நம்மோடு கூட ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நாம் மட்டும்தான் அந்த கஷ்டத்திலையும் தோல்வியிலையும் கடந்து போய் கொண்டிருப்போம். அந்த நாட்களை நினைத்து பார்க்கும்பொழுது எவ்வளவு வேதனை இருதயத்தை ஆட்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் ஒரு மனுஷனால் ஒரு பாதையை உருவாக்க முடியாதானால் நான் அந்த வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கோணலானதை எல்லா காரியத்தையும் செவ்வைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. இதோ இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்து தைரியத்தோடு எல்லா காரியத்திலும் மறுபடியும் முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.